ஹாய், திஸ் இஸ் ப்ரெசன்ட் லைஃப் ஸ்டைல். உங்கள் முடி அடர்த்தியாக இந்த மாதிரி நீளமாக வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நான் சொல்ல டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி நிறைய குடிங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். கருவேப்பிலை முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு 2 முறையாவது ஜூஸ் போட்டு குடிங்க. இப்போ முடி நம்மளுக்கு கருமையாகவும் இருக்கும், அடர்த்தியாகவும் வளரும், நீளமாகவும் இருக்கும். இதுக்கு நான் என்னுடைய ஹேருக்கு பார்த்திங்கன்னா நான் ஹோம்மேட் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறேன். நான் இதில் நிறைய கருவேப்பிலை, நெல்லிக்காய் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட் சேர்த்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் நம்ம ஹோம்மேட் ஹேர் ஆயிலாக இருக்கலாம், இல்லைனா நார்மல் தேங்காய் எண்ணெயாக கூட இருக்கலாம். நம்ம அதை ஹேருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாஜ் கொடுக்கணும். ரொட்டேஷன் இதில் மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுத்தா தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்மளுடைய ஹேர் ஃபால் இருந்தாலும் அதெல்லாம் குறைஞ்சி நமக்கு முடி நல்லாவே வளரும். ஸோ நான் மசாஜ் கொடுக்குற மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்க. உங்களுடைய ஃபிங்கர் டிப்பால் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. நம்மளுடைய நெயிலில் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, ஃபிங்கரோட டிப்பில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா நம்மளோட முடி ஃபால் ஆகுறது கொஞ்சம் குறையும், ப்ளஸ் முடி நல்லாவே வளரும். நமக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தா அப்படின்னா நம்ம முடி நல்லாவே வளரும். நமக்கு நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்ல வீக்லி டுவைஸ் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது வீட்டு சீக்காய். இது சீக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச நெல்லிக்காய் இந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த சீக்காய் கூட நான் யூஸ் பண்ணுறது அரிசி வடித்த கஞ்சி இருக்குங்களா, அந்த கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிக்கிறேன். சூடாக வடிச்சிருப்போம், அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம சீக்காவை போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா சாஃப்டாகிடும். நமக்கு முடியில் போட்டு நம்ம ரப் பண்ணும்போது நமக்கு நல்லா நுர வரும். இது கண்டிப்பாக நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணுங்கள், முடி நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளாக வீடியோ போடாமலே இருந்துட்டேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ்க்கு கமெண்ட்ஸில் ஹேர் கேர் டிப்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஹேர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்ஸ் கொடுத்துட்டு கமெண்ட்ஸில் சூப்பர்னு அனுப்புங்க. இது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.